தொடர்ந்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், கள நிலவரங்கள் தற்போது என்ன, அது குறித்த முழு விவரங்கள்? வணக்கம். விஜய் தற்போது சாலை மார்க்கமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரது வாகனம் வேகமாக அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வழிநெடுக்க தொண்டர்கள் ஏராளமாக திரண்டு நிற்பதை பார்க்க முடிகிறது. நான் தற்போது கூட திரையில் பார்க்கலாம். அவர் செல்லக்கூடிய அந்த நெடுஞ்சாலையிலேயே ஏராளமான ரசிகர்கள், ஒரு 100க்கும் மேற்பட்டோர் அவரது காரை வழிமறித்து அவருக்கு கையசைக்கவும் அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவரது கார் நிற்கவில்லை. காரணம் ஏற்கனவே காவல்துறை தெரிவித்திருக்கிறது. வரக்கூடிய வழியில் நீங்கள் எங்கும் காரை நிறுத்தி விடாதீர்கள். ஏராளமான ரசிகர்களோ அல்லது பொதுமக்களோ நின்று உங்களுடன் புகைப்படம் எடுக்க ஆசைப்பட்டால் நீங்கள் நின்று தாமதப்படுத்தி மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள். அதனால வேகமாக, அதாவது கோவை விமான நிலையத்தில் புறப்பட்ட நீங்கள் நேரடியாக பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு மட்டும் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினுடைய அறிவுறுத்தலை ஏற்று விஜயனுடைய வாகனம் எங்கும் நிற்காமல் வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் ஒரு புறம் பார்க்கிறோம். மற்றொரு புறம் சுமார் 3 மணி நேரமாக ஈரோட்டிலே அந்த பெருந்துறைக்கு அருகில் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலே பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பலதரப்பட்டவர்களும் விஜயை பார்ப்பதற்காக காத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த பொதுக்கூட்டம் 11 மணிக்கு தொடங்கும் என்று முன்பு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் காலை 7 மணியிலிருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிய ஆரம்பித்து விட்டார்கள். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த சரளை, விஜயமங்கலம் சரளையில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் அருகில் தான் இந்த பொதுமக்கள் சந்திப்பு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே இந்த மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ரசிகர்களும் தாவேகாவினுடைய தொண்டர்களும் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கடும் வெயில், அதாவது 11 மணியை நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதே கடுமையான வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது. ஆனால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடியை கையில் ஏந்தியபடியும் அவர்கள் மேலே உயர்த்தி அதனை சுழற்றி கொண்டு விஜயனுடைய வருகைக்காக காத்து நிற்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருப்பவர்களுக்கு ஒரு தொப்பி, கேப் வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய அந்த கட்சி கொடி வண்ணத்திலேயே அந்த கேப் வடிவமைக்கப்பட்டு தற்போது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சரியாக ஒரு 11:30 மணி அளவிலே இந்த இடத்திற்கு வந்து சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்தை அவர் காரில் பயணித்து வர வேண்டும். வேகமாக கார் வரக்கூடிய காரணத்தினாலே ஒரு 11:30 மணி அளவிலே விஜய் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் வந்தவுடன் முதலில் சில நிர்வாகிகள் பேசுவார்கள். அதாவது புஷி ஆனந்த் அவர்களும் அதே போல அந்த கட்சியினுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல முக்கியமாக செங்கோட்டையன் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை போலவே அந்த கட்சியில் சமீபத்தில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த பேச்சுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. காரணம், இதற்கு முன்பு பத்திரிகையாளர் சந்திப்புகள், மேடைகள் அவர் பேசியிருந்தாலும் கூட இன்றைய தினம் அவரது சொந்த தொகுதியிலே நடைபெறக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் என்பதனாலே இது ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.